அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தீவிரவாத சதிச் செயலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வரும் நிலையில் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். ஏற்கனவே இது தீவிரவாத சதிச் செயலாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு தான் வருது. இப்ப எதனால ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது? இதற்காக சொல்லப்படும் காரணங்கள் என்ன? முழு விவரம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பிற்கு தொடர்பு உள்ளதா என்கின்ற கோணத்தில் விசாரணை என்பது தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. நேற்று தினமே இந்த வாகனம், அந்த கார் ஹுண்டாய் i20 கார் வெடித்தது அந்த வாகனத்துடைய பதிவெண் கொண்டு சல்மான் என்கின்ற நபரை காவல்துறை கைது செய்தனர். ஆனால் அவர் ஓராண்டுக்கு முன்னதாகவே அந்த காரை வேறொரு நபரிடம் விற்றதாக அவர் கூறியிருந்தார். அப்படி அவர் விற்பனை அந்த காரை விற்றதாக சொல்லக்கூடிய நபருக்கும் இந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புக்கும் தொடர்பு உள்ளதா என்கின்ற கோணத்தில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தி. அதாவது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினமே இந்த காரை வெடிப்புக்கு பிறகாக அந்த காரில் 3 நபர்கள் பயணித்ததாகவும் தகவல் என்பது சொல்லப்பட்டது. அந்த 3 பேர் உடம்பில் இருந்து எந்த விதமான ஒரு ஆணி, உயர் உள்ளிட்ட எதுவுமே பறிமுதல் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த நிலையில்தான் இந்த டெல்லி கார் சம்பவத்திற்கும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பிற்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே NIA, NSG உள்ளிட்டவர்கள் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த கோணத்திலும் அவர்கள் விசாரணையை முடித்திருக்கிறார்கள். உபா உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களின் அடிப்படைகளை கொண்டு இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நேற்றைய தினமே அந்த வாகனத்தின் பதிவெண்ணை கொண்டு சல்மான் என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் அவர் கார் விற்பனை செய்யப்பட்டதாக கூறக்கூடிய நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில அந்த அடிப்படையில் தற்போது ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பிற்கும் இந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கோணத்தில் NIA, NSG காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.